கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்வை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் மாற்றுவது நம் கையில்தான் இருக்கிறது. அது நல்லதாகவோ அல்லது வேறு விதமாக மாற்றிக்கொள்வது நம்மிடம்தான் இருக்கிறது. நம் வாழ்விற்கான சாவி. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, உன்னுடைய தன்னம்பிக்கையை நீ வளர்த்து கொண்டாலே போதும். உன்னுடைய தன்னம்பிக்கையே உன்னை வழிநடத்தும் வெற்றிக்கான வழியை உனக்கு காட்டிக்கொண்டே இருக்கும். ஆம் என் குழந்தையே, உனக்கு ஒரு நல்ல செய்தியை கூறுவதற்காகவே இந்த காலை வேளையில் உன்னை தேடி உன்னப்பா வந்திருக்கிறேன். இதை கேட்டால் நீ மிக மிக ஆனந்தமடைவாய். நன்றி கூறுவதற்கு ஓடோடி வருவாய் உன் அப்பாவை காண. நான் கூறுவது சரிதானே என் பிள்ளையே? சந்தோஷப்படுத்த, உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்த, உன்னை நிம்மதி பெருமூச்சு விட இதோ உன் சாயப்பா உனக்காகவே வந்திருக்கிறேன் என் பிள்ளையே. சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னிடமே வந்து சேரும். என் அன்பு பிரியமே, நீ விரும்புவதை விடவும் நீ கற்பனை செய்வதை விடவும் ஒரு சிறப்பான வாழ்வை இறைவன் உனக்காக திட்டமிட்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள். எதற்காகவும் மனம் தளராதே என் பிள்ளையே. எதற்காகவும் மனம் தளராமல் எப்பொழுதும் நம்பிக்கையோடு நீ இருந்தால் அடுத்த நொடியில் கூட அதிசயங்கள் நடக்கலாம். ஒரே நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கிறது என்று நீ முழுவதுமாக நம்புகிறாய்தானே? நீ என்ன செய்ய விரும்புகிறாயோ அல்லது என்னவாக ஆக வேண்டும் என்று விருப்பப்படுகிறாயோ அதே போல அதை பற்றி தினமும் ஒரு முறையாவது சிந்தித்து கொண்டே இரு. ஒரு முறையாவது அதை பற்றி நீ பேசிக்கொண்டே இரு. அது உன்னுடைய வாழ்வில் நடந்து விட்டதாகவும் அதே போன்று நீ மாறிவிட்டதாகவும் தினமுமே கற்பனை செய்து கொண்டே இரு. ஆம் என் குழந்தையே, ஏனென்றால் நீ நினைப்பது அனைத்தும் உன்னுடைய வாழ்வில் சாத்தியமாக்கக்கூடியது இந்த எண்ணமே. இந்த எண்ண அலைகளே நீ நினைப்பது அனைத்தையுமே உன் வாழ்வில் சாத்தியமாக்கக்கூடும். அதுதான் பிரபஞ்சத்தின் ரகசியம். உன்னுடைய மனதில் எதையெதையோ நினைத்து வேதனைப்பட்டு கொண்டே இருப்பதை நிறுத்திவிட்டு, வேதனைப்பட்டு கொண்டே இருப்பதை நிறுத்திவிட்டு, உன்னை படைத்த அந்த இறைவன் மேல் அனைத்து பாரத்தையும் போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இருக்க முயற்சி செய். எல்லாம் நீ விரும்பியபடியே நடக்கும். நீ விரும்பியபடியே மாறுவதற்கான அத்தனை வேலைகளையும் அந்த இறைவன் உனக்கு செய்வார். உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே நன்றியோடு இருக்க கற்றுக்கொள் என் பிள்ளையே. ஒவ்வொரு வாழ்க்கை அனுபவத்திற்கும் வாழ்வு பயணத்தில் உனக்கு உதவும் அனைவருக்குமே எப்பொழுதும் நன்றியோடு இருக்க கற்றுக்கொள். நன்றியை சொல்லிக்கொண்டே இரு. இந்த பிரபஞ்சத்திற்கு எப்பொழுதும் நன்றியை காட்டிக்கொண்டே இரு. ஆம் என் குழந்தையே, நீ வெளிப்படுத்தும் அந்த நன்றியுணர்வுதான் உன்னுடைய வாழ்வில் மென்மேலும் உன்னை மேன்மையடைய செய்யும். ஆம் என் குழந்தையே, மென்மேலும் உன்னை மேன்மையடைய செய்யும். நல்ல பழக்க வழக்கங்கள் உன்னுடைய வாழ்வை வழிநடத்தி தவறான பாதையிலிருந்து உன்னை நல்ல பாதைக்கு திசை திருப்பும் என் குழந்தையே. எனவே நல்ல நல்ல பழக்க வழக்கங்களை பழகிக்கொள். அதுவே நீ வெற்றி அடைவதற்கான மிகப்பெரிய ரகசியமாகவும் இருக்கும். அதே போல என் குழந்தையே, உன்னுடைய கெட்ட பழக்கங்களை நிறுத்த கொஞ்சம் முயற்சி செய்ய கற்றுக்கொள். முதலில் பயப்படுவதை நிறுத்திவிடு. உன்னுடைய பயமே உன் தோல்விக்கு முக்கிய காரணமாகவே இருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய கோபத்தையும் குறைத்துக்கொள். உன்னுடைய அவநம்பிக்கையையும் உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. இது அனைத்தையும் நீ செய்துவிட்டாலே போதும்.
நீ அனைத்தையும் மேற்கொண்டாலே போதும். நீ நினைத்த மாதிரியே உன் வாழ்வு மாறுவதற்கு அத்தனை வேலைகளும் தானாகவே உன்னிடம் வந்து சேரும், தானாகவே உன்னிடம் வந்து நிறைந்து இருக்கும். ஆம் என் குழந்தையே, உன் அப்பா கூறுவது சரிதானே? இந்த விஷயத்தை உன் மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். சரியானது எது என்று நீ உணர்ந்த பிறகும் அதை நீ இன்னமும் செய்யாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய கோழைத்தனம் என் பிள்ளையே. இதுதான் சரி என்று நீ அறிந்த பிறகு அதை செய்து முடிப்பதுதானே புத்திசாலித்தனம். ஏன் கோழையாகவே இருக்கிறாய்? புத்திசாலியாக இருந்து உன் வாழ்வின் வெற்றிக்கான வழியை நீயே தேடி கண்டுபிடி. சொன்ன சொல், விடுபட்ட அம்பு, நழுவவிட்ட சந்தர்ப்பம், நழுவவிட்ட சூழ்நிலை, கடந்து போன வாழ்வு, தவறவிட்ட வாய்ப்பு, இவற்றை மீண்டும் எவ்வளவு நீ முயற்சித்தாலும் திரும்ப பெறவே முடியாது என் பிரியமே. எவ்வளவு முயற்சித்தாலும் மீண்டும் பெறவே முடியாது. அலைப்பாயும் மனதும் சட்டு சட்டென முடிவெடுக்கும் அவசரமான குணமும் எப்பொழுதுமே நல்ல முடிவை தருவதில்லை என் பிள்ளையே. எனவே முடிவெடுப்பதற்கு முன்பு 1000 முறை சிந்தனை செய். ஆனால் முடிவு எடுத்த பிறகு ஒரு நொடி கூட யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. செய்து முடி. முடிப்பது அனைத்துமே உனக்கு வெற்றியாகவே இருக்கும். எப்பொழுதும் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்க கற்றுக்கொள் என் பிள்ளையே. வாழ்வு எப்பொழுதுமே எளிமையானதுதான். நீதான் அதனை சிக்கலானதாக நினைத்து கொண்டு வாழ்வை வெறுப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. அது சுலபமானதுதான். நீ தனிமையில் இருக்கும் பொழுது உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதுதான் பிள்ளையே உன்னுடைய வாழ்வை தீர்மானம் செய்யும். அதுதான் உன்னுடைய வாழ்வையே தீர்மானிக்கும். உன்னுடைய தனிமையை கொஞ்சம் கவனமாக ஆராய்ந்து பார், ஆராய்ச்சி செய்து பார். அதுதான் வெற்றிக்கான மிகப்பெரிய ஒரு இரகசிய புள்ளியாகவே இருக்கும். ஆம் என் குழந்தையே, பயப்படுவதை நிறுத்திவிடு, கோபத்தை குறைத்துக்கொள், அவநம்பிக்கையை ஒழித்துவிடு. எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். நிகழும்படி உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளையே. எதை செய்வதற்கு முன்பாகவும் திட்டமிட்டு செயல்பட கற்றுக்கொள். முன்னேற திட்டமிட்டு செயல்பட்டாலே போதும். அந்த திட்டமே உன்னை வெற்றிக்கான பாதையில் அழைத்து செல்லும். எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பாகவும் சரியாக திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயமாக உன் கையில் வந்து சேர்ந்தே தீரும். அந்த வெற்றியை உன் கையில் கொண்டு வந்து சேர்க்க உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. நான் உனக்காக இங்கு வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். எதை செய்ய வேண்டும், எதை விளக்க வேண்டும் என்பதை ஆராய்ந்து ஆராய்ந்து நான் உனக்காகவே இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எதுவும் என்னை மீறி உன் வாழ்வில் தவறாக நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தாலே போதும். அனைத்தையும் சாதித்து காட்டலாம். வெற்றியை உன் வசம் ஆக்கி கொள்ளலாம். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை என் பிள்ளையே? வாழ்வில் முன்னேற திட்டமிட்டு செயல்படுவது எப்படி என்பதை இந்த கதை மூலம் தெரிந்து கொள்ளலாம். அதிகமாக மக்கள் தொகை கொண்ட ஒரு அழகான நகரம் ஒன்று இருந்தது. அந்த நகரத்தில் ஒரு சட்டமும் இருந்ததாம். அந்த சட்டம் என்னன்னு பார்த்தோன்னா, யார் வேண்டுமென்றாலும் அந்த நகரத்திற்கு ராஜாவாக வர முடியும் அப்படிங்கிற சட்டம் தான் அந்த நகரத்தில் இருந்துதான். ஆனால் அந்த பதவியானது 5 ஆண்டுகள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அந்த நகரத்திற்கு பக்கத்தில் ஒரு ஆற்றங்கரையும் இருந்தது. அந்த ஆற்றங்கரை பக்கத்தில் ஒரு அடர்ந்த காடு ஒன்று இருந்துதான். மன்னனாக 5 ஆண்டுகள் பதவி முடிந்தவுடன் அவரை அந்த அடர்ந்த காட்டில் கொண்டு போய் விட்டு விடுவாங்களாம். அந்த காட்டில் மனிதர்கள் யாருமே கிடையாது. வெறும் கொடிய விலங்குகள் மட்டுமே இருக்குமா அந்த காட்டில். மன்னன் காட்டுக்குள் நுழைந்தால் போதும் அந்த மிருகங்கள் கொன்றுவிடும் அப்படிங்கிறதும் தெரியும். இந்த சட்டத்தை யாராலும் மாற்றவே முடியாது அப்படிங்கிறதும் விதி. அந்த நிபந்தனைக்கு யார் சம்மதித்து வருகிறார்களோ அவர்தான் மன்னனாக முடிசூட்டப்படுவார்கள் அப்படிங்கிறது அந்த நகரத்தில் எழுதப்பட்ட ஒரு விதி.
ஆக மன்னனாக முடிசூட்டி கொண்டோனா அவர்களுடைய தலையெழுத்து 5 ஆண்டுகள் மட்டும்தான் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. 5 ஆண்டுகள் பதவி முடிந்தவுடன் கட்டாய மரணம் அப்படிங்கிறது தெரிந்தும் அந்த நாட்டிற்கு முடிசூட யார் வருவார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வந்ததா. இதுதான் அந்த நகரத்திற்கு எழுதப்பட்ட விதியாகவும் இருந்தது. இந்த கடுமையான சட்டத்திற்கு பயந்தே யாருமே அந்த பதவிக்கு வர ஆசைப்படாமல் இருந்துட்டு வந்தாங்களாம். அந்த அரியணை பெரும்பாலும் காலியாகவே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஒரு சிலர் எப்படி இருந்தாலும் நான் சாகதான போறோம் அப்படின்ட்டு மன்னனாகவே செத்து மடிவோம் அப்படின்னு நினைத்து பதவிக்கு சென்றவர்களும், அப்படி பதவியை வகித்த மன்னர்களும் பாதி பேர் அவர்களின் அந்த மன்னனான காலகட்டத்தில் மாரடைப்பால், அதாவது டென்ஷனாலேயே இறந்து போவதும் உண்டு அப்படிங்கிறதும் அந்த நகரத்தில் ஏற்பட்டிருக்கும் ஒரு சட்டமாகவே இருந்துட்டு வந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த சட்டத்தை எல்லாம் மீறி ஒரு மன்னன் 5 ஆண்டு காலம் ஆட்சியும் புரிந்து கடைசி நாளான அந்த மன்னன் அந்த ஆற்றின் கரையை கடந்து காட்டிற்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு நாளும் வந்ததா. அவனை வழி அனுப்புவதற்காக அந்த நாடே திரண்டு இருந்தது. மன்னன் அங்கிருந்து வரும் அவனுடைய சிறப்பான ஆடைகளையும் நகைகள் அணிந்து முடிசூடி தங்க வாளேந்தி வைரங்கள் மின்ன மின்ன மக்கள் முன்னாடி கம்பீரமாக வந்து நின்னானா. மக்கள் எல்லாருமே வாய் திறந்து அப்படியே அந்த மன்னனை இன்னும் அரை மணி நேரத்தில் சாக போற அவனுக்கு எதற்கு இவ்வளவு அலங்காரம் அப்படின்னு அங்க இருந்த கூட்டத்துல இருக்கிற சில மக்கள் தங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டத எல்லாருமே கேட்க முடிஞ்சுதான். அந்த மன்னன் அங்க இருக்கிற ஆற்றங்கரையை கடந்து தான் அந்த காட்டுக்குள்ள போகணும் அப்படிங்கிறதுனால படகும் ரெடியா காத்துக்கிட்டு இருந்தது. அந்த படகை பார்த்த அந்த மன்னன் ரொம்பவே கோபத்தோடு கத்தினாராம். மன்னன் செல்லும் படகா இது, நிக்கிறதுக்கே இடம் இல்லையே அப்படின்னு ரொம்பவே கோபமாக கத்தி பெரிய படகாக கொண்டு வாருங்கள் அப்படின்னு உத்தரவு சொன்னாராம். நின்று கொண்டே போக முடியாது இந்த சின்ன படகுல, என்னுடைய சிம்மாசனத்தை கொண்டு வாருங்கள் அப்படின்னு ரொம்பவே கோபத்தோடு அவர் வேறு படகை மாற்ற சொல்லி கட்டளையிட்டாராம். சேவகர்களும் அவருடைய சத்தத்தை பார்த்து வேறு ஒரு அழகான படகு, பெரிய படகு, பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு படகு ரொம்பவே வேகமாக ஆற்று நீரை நோக்கி வந்ததாம். அந்த படகில் ரொம்பவே சந்தோஷமாக ஆனந்தமாக புன்னகை பூக்கும் முகத்தோடு அந்த மன்னன் பயணம் செய்ய ஆரம்பிச்சாராம். இதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இருந்த மக்கள், படகோட்டி எல்லாருக்குமே ஒரே அதிர்ச்சி. ஏன்னா எந்த ஒரு மன்னனுமே இது நாள் வரை இவ்வளவு சந்தோஷமாக அந்த காற்றுக்குள் போனதே கிடையாது. அப்படிங்கிறதுனால தான் அந்த ஒரு அதிர்ச்சி எல்லார் முகத்திலும். எல்லாருமே கஷ்டப்பட்டு வேதனையோடு அந்த காட்டுக்குள்ள போவாங்களே, ஆனா இந்த மன்னன் மட்டும் இவ்வளவு சந்தோஷமாக போகிறாரே அப்படின்னு பொறுத்து கொள்ள முடியாமல் அந்த படகோட்டி அந்த மன்னரிடமே கேட்கிறானா. நீங்க எங்க போறீங்க தெரியுமா அப்படின்னு அந்த படகோட்டி மன்னரை பாட்டு கேட்டானா. மன்னன் அப்போ சொன்னானா, மறுகரைக்கு தான் நான் போக போறேன். அதற்கு அந்த படகோட்டி அப்ப சொல்றாரு, அங்கு சென்ற யாருமே இந்த நகரத்துக்கு மறுபடியும் திரும்பி வந்ததே இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அந்த படகோட்டி கேட்டானா. உடனே மன்னர் சொன்னாராம், தெரியும், நல்லாவே தெரியும், நானும் திரும்பி இந்த நகரத்திற்கு வரப்போறது இல்லை அப்படிங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மன்னன் சொன்னானா. சரி, அப்படி இருக்கும் பொழுது எப்படி உங்களால இவ்வளவு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் புன்னகைத்தோடும் இருக்க முடியுது அப்படின்னு அந்த படகோட்டி கேட்டதற்கு மன்னன் சொல்றாராம், நான் இந்த நகரத்திற்கு ஆட்சிக்கு வந்து ஓராண்டு முடிவில் 1000 வீரர்களை இந்த காட்டிற்கு நான் அனுப்பினேன். அவர்கள் அந்த கொடிய விலங்குகள் எல்லாத்தையுமே வேட்டையாடி கொன்று விட்டார்கள் அப்படின்னு மன்னர் சொன்னாராம். அதுக்கப்புறம் 2 ஆண்டு முடிவில் 1000 விவசாயிகளை அந்த காற்றுக்கு அனுப்பின. அவர்கள் அங்கிருந்த காட்டை எல்லாம் திருத்தி உழுது பயிரிட்டு ஏராளமான தானியங்கள் காய்கறிகள் எல்லாம் வளரும்படி செய்து விட்டாங்க அப்படின்னு சொன்னாராம். அதே போல என்னுடைய ஆட்சி காலத்தில் 3 ஆண்டு கால முடிவில் 1000 கட்டடக்கலை வல்லுநர்கள் தொழிலாளர்களை நான் அங்கே அனுப்பி வைத்தேன் அந்த காற்றுக்கு. அவர்கள் அங்கு வீடு வாசல் அரண்மனை அந்தப்புறம் சாலைகள் இப்படி எல்லாமே தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். அதே போல என்னுடைய ஆட்சி காலத்தில் 4ஆம் ஆண்டு கால முடிவில் 1000 அரசு அதிகாரிகளை அங்கே நான் அனுப்பி வைத்து நிர்வாகத்தை ஏற்படுத்தினேன்.
நிர்வாகம் எல்லாமே சீரடைந்து இப்ப ரொம்பவே சந்தோஷமாக அந்த காடு இருக்கு. அந்த 4000 பேரும் அவங்களுடைய மனைவி குழந்தைகள் எல்லாருமே அங்க போய் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துகிட்டு வராங்க அப்படின்னும் அந்த மன்னர் சொன்னாராம். இப்போது நான் காற்றுக்கு போகல, என்னுடைய நாட்டிற்கு தான் போகிறேன் அப்படின்னு அந்த மன்னர் சொன்னாராம். அதே போல நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் அங்க சாகறதுக்காக போகல, வாழ்றதுக்காக போகிறேன். அது மட்டும் அல்ல, மன்னனாக அந்த நாட்டை ஆளப் போகிறேன் அப்படின்னு அந்த மன்னன் சொன்னானா. மன்னனாக என்னுடைய நாட்டையும் ஆளப் போகிறேன். உனக்கு ஒருவேளை அரண்மனையில படகோட்டி வேலை வேண்டும் அப்படின்னா நிச்சயமாக இந்த படகோடு அந்த நாட்டுக்கு வா, இப்படியே வேலைக்கு சேர்ந்துடு அப்படின்னு அந்த படகோட்டியை பார்த்து அந்த மன்னர் சொன்னாரா சந்தோஷமாக. இப்போ இதிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது, நல்ல கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது இரண்டு விஷயம்தான். நீண்ட காலம் சந்தோஷமாக நினைத்தது போலவே வாழ வேண்டும் அப்படின்னு முடிவை எடுத்த அந்த மன்னனின் செயல், அது மட்டுமல்ல அந்த முடிவை அடைவதற்காக அவர் திட்டமிட்டு செயல்பட்டதுதான் இரண்டாவது செயல். இந்த இரண்டுமே மிக மிக முக்கியமாக நம்ம எடுத்துக்கணும். அதே போல நாமும் நம் வாழ்வில் வெற்றி அடையணும் அப்படின்னா நமக்கு முதல்ல இலக்கு எது அப்படிங்கிறத நம்ம நிர்ணயிக்க வேண்டும். அந்த இலக்கை நிர்ணயித்தால் மட்டும் போதாது, அதற்கான சரியான திட்டமிடலும், திட்டமிட்ட பின் வெற்றி பெறும் வரை கடுமையாக புத்திசாலித்தனமாக உழைப்பது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்காலத்தை மிக அற்புதமாக தீர்மானிக்கும், வெற்றியை நம் வசம் ஆக்கி கொள்ளும் அப்படிங்கிறத இந்த கதை மூலமா நம்ம தெரிந்து கொள்ளலாம். முதல்ல நம் இலக்கு எது, அந்த இலக்கை அடைவதற்கான திட்டமிடல், அந்த திட்டமிடலை சரியான ஒரே பாதையில் செயல்படுத்தி வெற்றிகரமாக வாழ்வில் பிரம்மாண்ட வளர்ச்சியை அடைவது, இதுதான் நம் நோக்கமாக இருக்க வேண்டும். வாழ்வில் எப்பொழுதுமே வெற்றி நம் வசம் ஆக்கி கொள்ளலாம். ஆம் குழந்தையே, உன்னுடைய விடியல் என் கையில் இருக்கிறது. உன்னுடைய இலக்கு என்ன, அதற்கான திட்டமிடல் என்ன என்பதை நீ சிந்தித்து செயலாற்று. உன் திட்டமிடலை சரியான பாதையில் அழைத்து செல்வதற்கான அத்தனை வேலைகளையும் நான் உன் அருகிலேயே இருந்து உனக்கு செயல்படுத்துவேன். வெற்றியை உன் வசம் ஆக்கிக் கொள்ளலாம், எப்பொழுதுமே நிரந்தரமாக. உன் சாயப்பா உன்னோடு எப்பொழுதுமே இருப்பேன் என்ற நம்பிக்கை எண்ணமே போதும். நீ நினைக்காததையும் எதிர்பாராததையும் நடத்தி காட்டும் வல்லமை உன்னிடம் இருக்கிறது என்ற நம்பிக்கை ஒன்றே போதும். அனைத்தையும் வென்று காட்டலாம், வெற்றியை உன் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். அதைதான் நானும் உன்னை பின்பற்ற சொல்லுகிறேன். உன் மனதை எப்பொழுதும் நேர்மறையாக வைத்துக்கொள், நல்ல சிந்தனையை வைத்துக்கொள் என்று மீண்டும் மீண்டும் உனக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறேன். நீ அப்படியே பின்பற்றி எப்பொழுதுமே நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனையை உன் மனதில் வைத்து கொண்டால் நீ நினைப்பது போல எல்லாமே உன் வாழ்வில் மங்களகரமாகவே நிகழும், மங்களகரமாகவே நடக்கும். அப்படி நீ இருந்து பார்த்தால் உன்னுடைய தடைகள், தடங்கல்கள் எல்லாமே வெற்றி படிகட்டுகளாக மாறும். அந்த படிகட்டில் நீ தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கலாம். வெற்றி என்னும் மகுடத்தை கூடிய விரைவில் சூடலாம். எது வந்தாலும் எது நிகழ்ந்தாலும் எப்பொழுதுமே உன் முகத்தில் ஒரு புன்னகையோடு இரு. என்ன சாயிநாதரே, தோல்வி வந்துவிட்டாலும் புன்னகையாக இருக்க சொல்கிறீர்களே? சொல்வது சுலபம்தான், ஆனால் செய்வது மிக மிக கடினம் என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. உன் கண்களை பார்த்தாலே எனக்கு நன்றாகவே புரிகிறது உன்னுடைய கேள்வி என்ன, உன்னுடைய எண்ணம் என்ன, உன் மனதில் என்ன சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது நீ சொல்லாமலேயே நான் புரிந்து கொள்வேன். என் பிள்ளையே, என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விட்டாயா? கடினம்தான். தோல்வி வந்தாலோ, கஷ்டமான சூழ்நிலை வந்தாலோ முகத்தில் புன்னகையை வைத்திருப்பது கடினம்தான், சற்று கடினம்தான். ஆனால் சற்று முயன்று பார், உன்னுடைய வாழ்க்கையினான மாற்றத்தை நீயே கண்குளிர காண்பாய். வாழ்க்கைக்கான மாற்றத்தை நீயே நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று அதிசயத்தோடும் அற்புதத்தோடும் நிச்சயமாக காண்பாய். ஒன்றை மட்டும் உறுதியாக நம்பு, உன் சாயப்பாவை மீறி
எதுவுமே நடக்காது, நடக்கவும் முடியாது, உன்னை நெருங்கவும் முடியாது. எது வந்தாலும் அது என்னிடம் அனுமதி பெற்ற பின்பே உன்னிடம் வந்து சரணடையும், உன்னிடம் வந்து சேரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என் பிள்ளைக்கு என்ன தேவை, என் பிள்ளைக்கு எதை கொடுத்தால் மகிழும், என் பிள்ளை வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் வாழ்வு சிறக்கும் என்பதை நான் சிந்தித்து சிந்தித்து உன் வாழ்க்கையில் உன்னை நடைபயிற்சி கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், எல்லையோர் இக்கட்டான நிலைமையும் வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். மற்றவர்களுக்கு தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. எது நடந்தாலும் உன் வாழ்க்கையில் என்னதான் நிகழ்ந்தாலும் போனது போகட்டும், இது நம் வாழ்வு, முதலிலிருந்து ஆரம்பிப்போம் என்று மாற்றி யோசிக்க பழகிக்கொண்டால் வாழ்வு இனிமையாக வாழ்வாகவே இருக்கும். நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பிக்கையோடு நம்பலாம். நடப்பது எல்லாம் நமக்கு சாதகமாக நிகழும்படி பாபா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். நம்மை சுற்றி நிகழும் எல்லா காரியங்களும் நம் எண்ணத்தால் விளையும் விளைவு என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மாற்ற முடியாத சூழல் என்ற ஒன்று எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். நம் வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலையும் மாறக்கூடியதே, மாற்றக்கூடியதே. அனைத்து சூழ்களையும் மாற்றக்கூடிய வல்லமை நம்மிடம் இருக்கும் பொழுது எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாம் விரும்புவதை விட நாம் விரும்பாதவற்றை பற்றியே அதிகம் சிந்தித்து கொண்டிருப்பதால் தான் நாம் விரும்பும் சில காரியங்கள் நமக்கு கிடைக்காமலேயே போகின்றது. எனவே நாம் விரும்புவதை விட விரும்பாதவற்றை பற்றியே அதிகம் சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு என்ன கிடைக்க வேண்டும், என்ன நம் வாழ்வில் நடக்க வேண்டும், எது நம் வாழ்வில் நிகழ வேண்டும் என்பது அந்த இறைவனுக்கு தெரியும். நம் வாழ்க்கையை கொடுத்த இறைவனுக்கு அந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க தெரியாதா என்ன? எனவே நம்பிக்கையோடு இருக்கலாம். நம் வாழ்க்கையில் நடப்பதற்கு அனைத்திற்கும் அந்த இறைவனை சாட்சி. நம் எண்ணங்களே நம் செயல்களில் ஆகின்றன என்பதுதான் உண்மை. எண்ணும் எண்ணங்களில் கவனமாக இருந்தால் நம் எண்ணங்களே நமது செயல்களாக, நல்ல செயல்களாக மாறிவிடும். நம் ஒட்டுமொத்த சக்தியும் நம் எண்ணங்களில் பொதிந்திருக்கின்றது என்பதுதான் உண்மை. எனவே விழித்து கொள்ளலாம். நமக்கு எது வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்யலாம். நம் ஒட்டுமொத்த சக்தியும் நம் எண்ணங்களில் பதிய வைக்கலாம். நமக்கு எது வேண்டுமோ அதை மனதார பெற்றுக்கொள்ளலாம். சந்தோஷமாகவே ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழலாம். எது நடந்தாலும் போனது போகட்டும், வருவது வரட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று இருந்துவிட்டு போகலாம். நாம் நினைப்பது போல் எல்லாம் நமக்கு சுகமாகவே நடக்கும். நமக்கு வேண்டாதவற்றை பற்றி நாம் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருந்தால் நமக்கு எது வேண்டாமோ அதுவே நம்மை எப்பொழுதும் சூழ்ந்தே இருக்கும். எனவே வேண்டாதவரை பற்றி மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டாம். எது வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருக்கலாம். நம்மை சுற்றி அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும்படி பார்த்து கொள்ளலாம். நம் வாழ்வின் நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நம்மை நோக்கி ஈர்ப்பது நாம் தான். நம் மனதில் நாம் தக்க வைத்திருக்கும் காட்சிகள் வழியாக அவைகள் நம்மை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன. எனவே நம் வாழ்வின் நிகழ்வுகள் அனைத்தையும் நம்மை நோக்கி ஈர்ப்பது நாம் தான் என்ற உண்மையை புரிந்து கொண்டு வாழலாம். நல்லவற்றை மட்டுமே நினைத்து கொண்டிருப்போம். நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நம் வசம் ஆகும்படி செய்து கொள்ளலாம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளலாம். நம் உணர்வு காந்தமாக கற்பனை செய்து கொள்ள வேண்டும். நம் உணர்வு எதை சார்ந்து இருக்கின்றதோ அதையே நாம் நம்மை நோக்கி ஈர்ப்போம் என்பதை முழுவதுமாக தெரிந்து கொள்ளலாம். நடப்பதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருந்தால், எது நடக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருந்தால் நடப்பது எல்லாம் நன்மையாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும்.
மனக்கண்ணால் நாம் பார்ப்பது நம் கைக்கு நிச்சயமாக அது கிடைக்கும். கிடைக்குமா என்ற எண்ணமே அது கிடைக்காமல் போவதற்கு வழிவகுக்கும். எனவே கிடைக்கும் என்று நம்பலாம், நடக்கும் என்று நம்பலாம், நிறைவேறும் என்று நம்பலாம். நிச்சயமாக நினைப்பது எல்லாமே சாதகமாகவே நிகழும். ஒரே எண்ணத்தை நாம் மீண்டும் மீண்டும் சிந்தித்தால் அந்த எண்ணமே நம் வாழ்வாகவே மாறிவிடும். இதுதான் வாழ்க்கை. அந்த எண்ணத்தை மீண்டும் மீண்டும் சிந்தித்து கொண்டே இருக்கலாம். நம் எண்ணங்களே நம் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளலாம்.